இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு பணம் வரலனா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் போதும். உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இஏ சிஎம் ஹெல்ப்லைன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுதுனே cmhelpline.tnea.orgன்னு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக ரிக்வீட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாகின் பண்ண தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபைல் கிரீவன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி மெம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா நியூ யூசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும். அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி மட்டுமே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வெரிஃபை ஆன பிறகு உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு உங்களுக்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஃபைல் கிரீவன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சப்மிட் கிரீவன்ஸ்னு இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பப்ளிக் இண்டிவிஜுவல்னு இருக்கும். நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. கிரீவன்ஸ் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்கான இன்ஸ்டால்மெண்ட் வந்து திடீர்னு வரலனா அந்த ரீசனை ஃபுல்லாக நீங்கள் என்டர் பண்ணணும். உரிமை தொகை இது வரைக்குமே வரலனா நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லோக்கல் பாடி டைப் வந்து அதை கிளிக் பண்ணாலே கிரீவன்ஸ் டைப் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரீவன்ஸ் சப் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் பேங்க் டிடெக்ட் பண்ணிட்டாங்களா அல்லது அப்ரூவ் ஆகிடுச்சு அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகலையா, இன்எலிஜிபிள் கேஸில் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இன்வாலிட் ஷோ ஆகுதா, மற்ற ரீசனாக எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணும். உங்களுடைய தாலுக்கு செலக்ட் பண்ணும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்தடுத்த ஆப்ஷன் ஷோ ஆகும். ரெட் கலர் ஸ்டாருக்கு ஆப்ஷன் மட்டும் கம்பல்சரியாக ஃபில் பண்ணுங்கள். மற்ற ஆப்ஷனை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. ஒரு சில ஆப்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். அடுத்ததாக நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் ஏறிப்பீங்க. பெர்மனன்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேமாக தான். செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதீங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் அட்ரஸ் வந்தால் செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரண்ட் அட்ரஸ் என்டர் பண்ணணும். அடுத்தது சம்மந்தமான டாக்குமெண்ட் வச்சுருந்தால் அதை நீங்கள் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கிரீவன்ஸ் சப்மிட் ஆகிடும். நீங்கள் சப்மிட் பண்ணி 7 டேஸ்க்குள்ளே உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் கிரீவன்ஸ் வந்து ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு, உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்களா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.